ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஸ்விகி சேனல். இந்த விலாகில் ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய சோயாபீன்ஸ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி சோயாபீன்ஸ் எடுத்து நல்லா கழுவிக்கலாம் 2-3 டைமு. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சது அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஏலக்காய், லவங்கம், பட்டை, அப்புறம் சோம்பு, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குறதுக்குள்ளே 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் இது 2 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள் வேணால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து கழுவி வச்சுருக்கிற சோயாபீன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்துருச்சு. மசாலா எல்லாமே சோயாவில் நல்லாவே பிடிச்சிருச்சு. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 400 ml விட்டுருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், முந்திரி, அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சின்ன சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மல்லி வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்து, வரமிளகாய் ஒரு 2 மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற கலவை எடுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் நார்மல் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு, ஏலக்காய், லவங்கம், பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூ இதுதான் சேர்த்துருக்கேன். மசாலா எதுவும் தனியாக சேர்க்கலை. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.